Hi friends, welcome to Laddu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யம்மியான மில்க் ஸ்வீட் ரெசிபி ரசகுல்லா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல யாமினியம் அப்படின்றவங்க மில்க் ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராம்குமார் ரசகுல்லா ட்ரை பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நித்யஸ்ரீ ரசகுல்லா ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 3 பேருக்காக இந்த வீடியோ ஸ்பெஷலாக நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி வேணும்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரசகுல்லா பண்ணுறதுக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 500 கிராம் சுகர், டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ, ஏலக்காய் 3 நம்பர், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர். உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா ஒரு லெமன் பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க பால் அதில் சேர்த்துக்கலாம். பால் கொதி வரட்டும். இடையில ஒரு ஸ்பூன் வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம இருக்கும். அப்பதான் பால் கொதி வரப்போது சைடில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பால் கொதி வந்துருச்சு. அதில் நம்ம கலந்து வச்சிருக்க வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சிருங்க. இது அப்படியே மைல்டாக கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தண்ணி தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரும். ஒரு 5 மினிட்ஸ் இதை இப்படி லைட்டாக அப்படியே சிம்மில் வச்சு மைல்டாக கிண்டி விடுங்க. பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? பன்னீர் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு, தண்ணி தனியாக பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீரை இதில் சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக சில் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கலந்த லெமன் இல்லைன்னா வினிகரோட அந்த புளிப்பு டேஸ்ட் போகிறதுக்காக இந்த தண்ணி ஊற்றி இது நல்லா அலசிடலாம். ஒரு 2 டைம்ஸ் இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இதை உங்கள் கிச்சன்லேயே ஒரு ஹைட்டான இடத்துல இல்லைன்னா ஜன்னல் கம்பி, கிச்சன் டேப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து கட்டி தொங்க விட்டுருங்க. இது 1 hour கழித்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கான டிப்ஸ்: எப்போவும் பால் காய வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் 1 டம்ளர் சுடு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா பால் காய வைங்க. ஏதாவது பாக்டீரியாஸ் இருந்தால் கூட அது அழிஞ்சிடும். அதே மாதிரி பாலை வடிகட்டிட்டு காய வைங்க. எல்லாரும் வந்துட்டு பாலை ப்ராப்பராக வடிகட்டிட்டு கொடுக்குறாங்களாம் நமக்கு தெரியாது. மாட்டோட குட்டி குட்டி முடி ஏதாவது இருந்தால் கூட, எல்லாரும் தூசி இருந்தால் கூட அதில் நமக்கு வந்துடும். ஸோ பாலை வடிகட்டிட்டு சுடு தண்ணியால் கழுவின பாத்திரத்தில் வந்து பால் காய வச்சு கொடுங்க. அது நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்பவே சேஃப்டி. 1 hour later. இப்போ 1 hour ஆயிடுச்சு. நம்ம கட்டி வச்சிருக்க பன்னீர் முட்டையை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, தண்ணி எல்லாம் ஃபில்டர் ஆகி நமக்கு பன்னீர் மட்டும் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இதை கிச்சன் ஸ்டேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க.
இது நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்க, எனக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு. இதுக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் சிரப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 500 கிராம் சர்க்கரை அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சதும் 3 நம்பர் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது அப்படியே சிம்மில் வச்சுருங்க. பக்கத்தில் நம்ம ரசகுல்லா பால்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதை இந்த மாதிரி உருட்டி ஒரு ஷேப்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவனான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பீஸ் எடுத்து இப்படி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி அப்படியே மைல்டாக உருட்டினீங்கன்னா ஒரு பால் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி கிராக் இல்லாமல் எல்லா பால்ஸையும் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பாலையும் உருட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கொதிக்க வச்சிருக்க சுகர் சிரப்பில் இதெல்லாம் போட்டுடலாம். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இது கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு. நம்ம போட்ட சைஸை விட பெருசாக இருக்குது பால்ஸ்லாம். நமக்கு ரசகுல்லா ரெடி ஆயாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை இப்படியும் சாப்பிட்லாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுருந்து ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிட்ற ஸ்பாஞ்சியான டெலிஷியஸான ரசகுல்லா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.